எங்கோ மன வீசுது, துவைச்சு காய போடு. ஒரு வாரமாச்சு காய போட்டு எங்கோ மன வீசுகிறது. அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு, கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொல்லிருக்காரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். ஆமா, காத்தல்னா தெரியாதங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல், இடையில தள்ளுறதுதான் அறத்தல் குறத்தல். உண்மையிலேயே இப்படி ஒரு நகைச்சுவை நடிகையை நான் பார்த்ததில்லை. ஒவ்வொரு மேடைக்கும் ஒரு பாட்டு. இப்படி ஒரு ராஜ்ய நடிகையை நான் பார்த்தது கிடையாது. சூளமங்கல சகோதரிகளை கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆமா, அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பாட பாட நீங்க கை தட்டிக்கிட்டே இருக்கலாம். எனக்கெல்லாம் உண்மையிலேயே 5 பாட்டு தான் தெரியும். அதைத்தான் மாத்தி மாத்தி பாடிக்கிட்டு இருக்கேன். இல்ல அப்படி இல்ல, என்னமோ ஒரு பாட்டு பாடுது ராதா செல்வி. நீங்க எப்படி சொல்றீங்களா? இதுவரை நாங்கெல்லாம் எத்தனையோ பப்பனு செஞ்சிருக்கோம், நிறைய பப்பனு நாங்க பார்த்து சிரிக்கிறது உங்களை ஒரு ஆள் தான். அதனாலதான் உங்களுக்கு கூட பேக்கு தூக்கு நான் இப்ப காலி பாத்தீங்களா, பேருந்து நிலையத்துல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களே, அதான் எனக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்க பேக்க தூக்குனவே நான். எல்லாம் உங்களுக்கு நான் அடிமை. ஆமா, ஏன்னா உங்களோட வாசிப்புனால நான் வளர்ந்தவேன். இந்த என்னை இந்த தூக்கி விட்டது, இந்த மேடையில இந்த அக்னிகாலிக்கு முன்னாடி சொல்றேன், இந்த மேடையில தூக்கி விட்டது இசைக்கலைஞர்கள். ரொம்ப நன்றி. ஆமா, மறக்க முடியாது. அதனால அந்த பிள்ளைய கூப்பிட்டு என்ன தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. என்ன பண்ண போறீங்க? காதல் பண்ண போறீங்க. நீங்க வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாருங்கப்பா. அந்த பிள்ளை வள்ளி அம்மாட்ட போய் என்னமோ யாரோ லவ் பண்றேன்னு சொல்லி உங்களை தானா அந்த பிள்ளை சொல்லுச்சுங்க. அம்மாட்ட யார்ட்டையும் சொல்லாதீங்க. நான் சொல்ல மாட்டேன். ஆமா, குளிச்சான்னு சொல்லி இப்படி நான் சங்கத்துல போய். அதனால அதுக்கு முன்னாடி கூப்பிடுங்க, பிள்ளைய கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா நம்ம காவலை பார்ப்போம். ஏமா உன்னைய தூக்க தூக்க 200 ரூபா கூட. எனக்கு பாட்டெல்லாம் நல்லாத்தான் பாடுற. என்ன உனக்கு இந்த பிள்ளைக்கு ஒரே மாதிரி பேச்சா பேசிக்கிட்டு இருக்கல. நல்லதையா பேசு. எங்க அப்பா உங்கள்கிட்ட வந்தாரா? நம்ம பிரச்சனை வந்தாரு. வந்து என்ன சொன்னாரு? ஒழுக்கமா சொல்லுவீங்க. ஒழுக்கம் தரலாம், ஒவ்வொன்னா போட்டுற கூடாது. அகர முதல எழுத்த தகர சிலேட்டில் எழுதுவோம். காலை பி மாலை பி பேலாவிட்டால் சாமத்து பி தட்டி எழுப்பி விடும். குரல் அப்படி போட்டுருக்காங்க. தங்கச்சி வந்துச்சு, நம்ம 2 பேர்த்தையும் அன்னைக்கு காதல் பண்றியான்னு கேட்டாங்க. நான் இல்லேன்னு சொல்லி வச்சிருக்கேன். உங்க அப்பா வந்தாரு, காவல் போவோமான்னு கேட்டாரு. நான் வீரத்தை உன்னோட மட்டும்தான் போவேன்னு சொல்லியிருக்கேன். என்ன 6 பேர் கிடக்காங்களே. ஆமா, உள்ள அவங்க போகாத, அவன் பூரா கை கஞ்சிதான் அவங்க. அப்படிலாம் போக மாட்டேன். அதே மாதிரிதான் நான் கூலிச்சாமிக்கு 2 வருஷம். அதனால என் மனசு உன்கிட்ட அடிமையாயிடுச்சு. எப்படி? அந்த முதல்வன்ல அந்த உன் குறுக்க பாக்கையில எப்படி இருக்கு தெரியுமா? கொஞ்சம்
இந்த வரிலாம் இருக்காரா? ஆஹா ஊ ஆமா இருக்கட்டும். தங்கச்சி வர்றதுக்கு முன்னால நம்ம 2 பேரும் அப்படியே அத்தை மாதிரி ஒட்டிக்கணுமா? தங்கச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முகத்தை வெடி வச்ச நரி மாதிரி வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும்? ஆமா மாமா, நம்ம கல்யாணம்ல எங்க வைப்பீங்க? நம்ம கல்யாணமா மாந்தகுடி சுடுகாட்டுல வச்சுக்கிறோம். அங்க கொண்டு போறேன். மாலையெல்லாம் எனக்கு என்ன தங்கத்திலயா வைரத்துல மாலை போடுவீங்களா? உனக்கு பவளத்துல. முதல் இரவு எங்க மாமா நடக்க? முதல் இரவு சங்கத்து கக்கூஸ்ல வச்சு பார்த்தாலும் இளவழிதான். சூப்பரா மாமா நல்லா. ஆனா உங்க 2 பேருக்கு செட்டப்பா இருக்கா? சரி மாமா, காவலுக்கு போறதுக்கு முன்னால ஒரு மனசுல ஆசையா சொல்லிட்டீங்க. அம்மா வருவாங்க. தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நீ கண்டுக்காம இருந்தேன்னு வச்சுக்க. எதுக்கு தெரியுமா? காதலுக்கு முன்னாடி ஒன்னு எடுத்தா ஒண்ணு இலவசம் ஆயிடுச்சு உலகத்துல. ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவடை இலவசம், ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு ஓட்ட டவுசர் இலவசம், ஒரு பேண்ட் எடுத்தா ஒரு உள் டைட்டி இலவசம், பூமத் சட்டி, 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம், 2 கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். ஆமா, 2 டச் செல் வாங்கினா ஒரு நம்பர் செல் இலவசம். இன்னும் 2028 என்ன நடக்கும்? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா ஜாலி ஜாலி கொழுந்தியா இல்லன்னா ஏன் மிருதங்கார் மட்டும் கை தட்ட மாட்டேங்கிறாரு? கொழுந்தியா இல்லாத மாமியார் இல்லன்னா மாமியார் இல்லாத மாமனார் இல்லன்னா மாமனார் இல்லாத வெறு வீட்டை முட்டி. ஆமா, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி ஊர்ல கேட்டுறாங்க. ஐயப்பா ஒரு வள்ளி நிறுவனம் போட்டா ஹரிச்சந்திரா இலவசமா போட மாட்டாங்க. வேன் வாடகாவது கொடுத்துருங்க, காசு கொடுக்கணும். ஆமா அம்மா அழைப்பமா. அதனால சொல்றேன், உங்க மனசுல உள்ளதை சொல்லுங்களேன். சொல்லவா? சொல்லுங்க. என் மனசுல உள்ளதையா?